இறைவன் இந்த உடலை கொடுப்பதே நாமெல்லாம் அவனை வழிபட்டு நல்ல கதி அடையத்தான். எதையுமே செஞ்சு காட்டினாதான் நமக்கு தெளிவா புரியும். அதனாலதான் உமையம்மையே ஏலவார் குழலியாக வந்து கம்பை நதிக்கரையில ஒரு மாமரத்தின் கீழ் எழுந்தருளி இருந்த ஏகாம்பரநாதரை முறையாக பூசை பண்ணி நமக்கெல்லாம் வழிகாட்டினாங்கன்னு காஞ்சி புராணம் தழுவ குழைந்த படலத்துல திருவாவடுதுறை ஆதீன குலதெய்வம் மாதவ சிவஞான சுவாமிகள் நமக்கு அருளி செய்திருக்காங்க. பூசையில் அன்பும் ஆசாரமும் 2 கண்கள் என்பதை காஞ்சி புராணம் படிச்ச எல்லாரும் தெளிவா புரிஞ்சுக்கலாம். அதிலும் கம்பை நதியில் வெள்ளம் வந்து சாமி கரைஞ்சு போகுமோன்னு பயந்து அன்பு மிகுதியால ஏலவார் குழலி கட்டி அணைச்சதும் அதன் அடையாளமாக வளைச்சுவடும் முளைச்சுவடும் ஆகிய தடங்களை ஏற்று இன்றைக்கும் ஏகாம்பரநாதர் நமக்கெல்லாம் காட்சி கொடுப்பது பூசையின் சிறப்பை நமக்கு காட்டுது. இதெல்லாம் யாரோ போற போக்குல சொல்லியதில்லை. இதை எந்திரைவன் உலகுய்ய வினாவுமலை பெருமாட்டிக்கு இயம்பும் வாய்மை அன்று வினாவிய சனத்குமாரனுக்கு திருநந்தி உரைத்தான் அன்னோன் வென்ற பொறி வாதராயனர்க்கு உரைப்ப அவனனுக்கு விளம்பல் செய்தான் குந்தனைய பெருந்தவத்தீர் சிவனை காண்பதற்கு ஏது இதுவே கொண்மின்னு காஞ்சி புராணம் தல விசேட படலத்துல திருவாவடுதுறை ஆதீன குலதெய்வம் மாதவ சிவஞான சுவாமிகள் நமக்கு அருளி செய்கிறார். இறைவன் உமாதேவிக்கு உணர்த்தியதை நந்திதேவர் சனத்குமாரருக்கும் சனத்குமாரர் வியாச முனிவருக்கும் அவர் சூத முனிவருக்கும் அருளி செய்தாராம். நாமெல்லாம் இதை கேட்டு நல்ல கதி அடைய நம்முடைய திருவாவடுதுறை ஆதீன குலதெய்வம் மாதவ சிவஞான சுவாமிகள் நமக்காக இந்த காஞ்சி புராணத்தில் இதையெல்லாம் அருளி செய்திருக்காங்க. எத்தனையோ பிறவிகளில் செய்த புண்ணியத்தின் பயனாகத்தான் இதை பற்றி கேட்கவும் தெரிஞ்சுக்கவுமே நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதை சிறந்த முறையில் பயன்படுத்தி ஏலவார் குழலி சமேத ஏகாம்பரநாதரை வழிபட்டு நல்ல கதி அடைவோம்.